ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னோடய சாமந்தி செடியில் பார்த்தீங்கன்னா, கம்பளி பூச்சியாக வந்திருக்கு. இதை நான் பார்க்கவே இல்லை. நல்லா புதர் மாதிரி வளர்ந்துட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. சீசன் வரப்போகுது, சாமந்தி பூ எப்போ பூக்கும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்க சமயத்தில் இந்த மாதிரி பூச்சி வந்திருக்கு. பார்த்த உடனே அது எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏதாவது ஒன்று பார்த்துட்டேன்னா அது உடனே அந்த வேலையை செஞ்சுடுவேன். அப்புறம் செய்யலான்னு விட்டுட்டு போக மாட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிட்டு போட்டுடலான்ட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம கட் பண்ணாமல் விட எல்லா செடிக்கும் பரவிடும். ஒரு செடியில் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த செடிக்கு மட்டும் நீங்கள் பூச்சி விரட்டியெல்லாம் தெளிக்காதீங்க. நீங்கள் அந்த செடி பக்கத்தில் இல்லாமல் நீங்கள் உங்கள் கார்டன் மொத்தமும் என்னென்ன செடி வச்சுருக்கீங்களோ எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணணும். இல்லாட்டி ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். நம்ம உடனடியாக நம்ம இதுக்கு பூச்சி விரட்டி தெளிக்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீம் ஆயில் தான். எல்லார் வீட்லேயும் இருக்கும் கண்டிப்பாக. நீம் ஆயில் இல்லைன்னா வேப்ப இலையை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கூட ஸ்ப்ரே பண்ணலாம். வேப்ப கொட்டையை அரைச்சி அந்த தண்ணி எடுத்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஏதாவது ஒன்று அந்த கசப்பு தன்மைக்கு பூச்சியெல்லாம் போயிடும். நான் நீம் ஆயில் தான் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். இல்லாட்டி இன்னும் எஃபெக்டிவாக வேணும்னா 3G கரைசல் ஸ்ப்ரே பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டே இது தான் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். நீம் ஆயில் 2 ml எடுத்திருக்கேன். சோப்பு கரைசல் 0.5 ml எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறேன். அதிகமாக கொடுத்துட்டா செடியெல்லாம் கருகி போயிடும். அதனால் கரெக்டாக அளவு எடுத்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். எல்லா செடிக்கும் ஃபுல்லாக நனையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். இலைகளுக்கு அடியில் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் கொடுக்க முடியலன்னா கூட 2 வாரத்துக்கு ஒரு டைமாவது ஏதாவது பூச்சி விரட்டி கண்டிப்பாக கார்டனில் இருக்கிற எல்லா செடிக்கும் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம பூச்சி தாக்குதல்லாம் வராமல் நிறைய ஹீல்டு எடுக்க முடியும். இந்த சம்பங்கி செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாவு பூச்சி வந்துக்கிட்டே இருக்குது. எந்த செடியும் விட்டு வைக்கிறதில்ல மாவு பூச்சி. மாவு பூச்சி கூட பரவாயில்ல, ஆனால் இந்த கம்பளி பூச்சியை பார்த்தா தான் ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் எல்லா செடியும் இலையை திருப்பி பார்த்து எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணிட்டேன் நான். நம்ம புதுசாக விதை போட்டு நாற்று ஏதாவது இருந்துச்சு இல்லை கட்டிங்ஸ் போட்டு வளர்க்குறதுன்னா மட்டும் இந்த மாதிரி பூச்சி விரட்டியெல்லாம் எதுவும் ஸ்ப்ரே பண்ணாதீங்க. உரங்களும் எதுவும் கொடுக்காதீங்க அதுக்கு. மற்ற செடி எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவரை செடி எல்லாம் செம்ம பூச்சி வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு சாமந்தி செடி மட்டும்தான் பார்த்தேன். இந்த பக்கம் மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய செடி, அவரை செடி, காராமணி செடி, வெண்டைக்காய் செடி எல்லா செடியிலையுமே கம்பளி பூச்சி இருந்துச்சு. நான் எல்லாத்தையுமே ஒரு 1 hour ஆச்சு. இலை எல்லாமே கட் பண்ணி எல்லாம் தூக்கி போட்டுட்டேன். அந்த பூச்சியெல்லாம் சாக வச்சு தான் நான் தூக்கியே போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஆமணுக்கு விதை போடாமல் தானாக முளைச்சி வந்துருந்துச்சு ஒரு செடி. அது விதையெல்லாம் காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி வெயிலில் போட்டு வச்சுருந்தேன். எல்லாம் வெடித்து வந்திருக்கு. நம்ம கையிலலாம் எடுக்க முடியாது, இது அப்படியே முள் மாதிரி குத்தும். அதனால் வெயிலில் போட்டு வச்சுருந்தேன், தானாக வெடித்து வந்திருக்கு. இது நம்ம இட்லி மாவுலலாம் போட்டு அரைப்பாங்க, சாஃப்டாக வரும். அப்புறம் ரெயின் லில்லி சீடு கொஞ்சம் இருக்குது. இதுவுமே மழை வர்ற மாதிரி இருக்குது. டெய்லி மழை வந்துடுது. அதனால சீடெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே டைம் ஆயிடுச்சு, பூவும் பறிச்சிட்டு போயிடலான்ட்டு பூ பறிச்சிட்ருக்கேன். நித்தி மல்லி பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பூ. கட் பண்ணி விட்டு உரங்கள் கொடுத்தா தான் நல்லா பூ வைக்கும். சின்னதாக இருக்குது பூவெல்லாம். ஆனால் செம்ம வாசனையாக இருக்கும் கொஞ்சம் வச்சா கூட. பாருங்கள், நான் வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிட்டு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குள்ளே இருண்டுட்டு வந்துருச்சு. எப்போ மழை வரும்னே தெரியல. சரி
எல்லா செடியிலும் சீடு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். இந்த பக்கம் மயில் மாணிக்கம் வந்து பிங்க் கலரு கொஞ்சம் சீடு கிடச்சிருக்கு. சீடு கலெக்ட் பண்ணுறதே பெரிய வேலை தான். தனித்தனியாக எடுத்து வைக்கிறது. அப்போ தான் கேட்குறவங்களுக்கு கொடுக்க முடியுது. அதனால் நான் தனித்தனியாக எடுத்துகிட்ருக்கேன். பிங்க் ஒரு பக்கம், ஒயிட் ஒரு பக்கம் இருக்குது. ஜாதி மல்லிப்பூ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூ பூத்துருக்கு. இது ஒன்று இருந்தால் கூட செம்ம வாசனையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.